வணக்கம். நம்ம இப்போ வந்துட்டு ஒய்நாட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்துட்டு பில்டிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண யூசர்ஸ் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகல. இதில் மல்டி யூசர்ஸ் இருக்கும். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியர் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடாதா, நேற்று போட்ட பில்லை பார்க்கக்கூடாதா, பில்லை கேன்சல் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணோம்னா இதான் நம்ம ஹோம் பேஜ். இது வந்துட்டு என்னன்னா லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு 7 days வந்துட்டு நடந்த சேல்ஸு. இது வந்துட்டு என்ன காஸ்ட் பேஸ்க்கு வந்துச்சு, இது நமக்கு என்ன மார்ஜின், இது என்ன காஸ்ட் பேஸ்க்கு வந்துச்சு, இது வந்துட்டு மார்ஜின். ஸோ இது வந்து டே வைஸாக இருக்கும். இது வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸு, இது வந்துட்டு வீக்லியில் வந்துட்டு சண்டே எவ்வளோ போச்சு, மண்டே எவ்வளோ போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 17% வந்துட்டு கால்குலேட் ஆகிருக்கு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ரைட் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியர் இருக்காப்புல. இப்போ இந்த கேஷியர் வந்துட்டு லைக் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்னா வந்துட்டு நம்ம டெனி ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ பேஸ்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கேஷியர் வந்துட்டு எந்தெந்த ரிப்போர்ட்டை பார்க்கலாம், எந்தெந்த ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடாது. ப்ளஸ் வந்துட்டு கேஷியர் வந்துட்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், லைக் கேஷ் வாங்கலாம், பில்லை போடலாம், சர்ச் பண்ணலாம், ஓகேங்களா, டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அதை மட்டும் டிக் மார்க் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் எல்லாத்தையும் வந்துட்டு டிக் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று போட்ட பில்லை பார்க்கக்கூடாது, டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்குலாம் வந்துட்டு டிக் மார்க் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் எந்த ஷாப்பாக இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் குரூப்ஸ், லைக் மாஸ்டர்ஸ் போகிறோம், ப்ராடக்ட் குரூப்பு. இப்போ இந்த ப்ராடக்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்னு பார்த்தோம்னா ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 10,000 to 20,000 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா அதில் வந்து குரூப்பிங் பண்ணுறோம். லைக் இது ஃபுல்லாக ஃபுட்டு, இது ஃபுல்லாக வந்து காஸ்மெட்டிக்கு, இதெல்லாம் ஃபுட்வேரு, இதெல்லாம் ஃபேன்ஸ் ஐட்டமு, இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம், அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னால ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸும் ஃபுட்டு தான், டீ தூளும் ஃபுட்டு தான், ஸ்நாக்ஸும் ஃபுட்டு தான், ஆயிலும் ஃபுட்டு தான். அப்போ அந்த ஃபுட்டில் வந்துட்டு அது ஆயில் தனியாகவும், பிஸ்கட் தனியாகவும், சாக்லேட் தனியாகவும் பிரிச்சுக்கிறோம். இப்போ ஆயில் என்னென்னா அது குக்கிங் ஆயிலா, சன்ஃப்ளவர் ஆயிலா, இல்லை நெய்யா, இல்லைன்னா அந்த கடலை எண்ணெயா, இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டுனா கோகோனட் ஆயில் வந்துட்டு 100 பிராண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராஷூட்டு, விவிடி கோல்டு, ஏவிஎம், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கும். அது ஃபுல்லாக ஐட்டம்ஸு. நம்ம எந்த என்னென்னா கோகோனட் ஆயிலுங்கிற ஒரு குரூப்பிங் மட்டும் தான் பிரிக்கிறோம். ஓகே. இதில் வந்து நம்ம வந்துட்டு எப்போ வேணால் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம், சப்கேட்டரி ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா ஐட்டம்ஸு. ஸோ சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா பேட்டர்னும் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஹார்லிக்ஸ் இருக்க எல்லா பேட்டர்னும் நம்ம வந்துட்டு பை டிஃபால்ட்டாக வந்துட்டு ஏற்றியே தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு சிந்தால் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தாலுக்கு எல்லா பேட்டர்னும் நம்ம வந்துட்டு ஏற்றி தான் இருக்கும். மார்கோ சோப் அப்படின்னு பார்த்தோம்னா மார்கோவில் வந்துட்டு என்னென்ன இருக்கோ இருக்குது எல்லா மார்கோவுமே இங்கே இருக்கும். ஓகேங்களா. இது என்ன பர்பஸ்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பார்கோடு. இந்த பார்கோடு வந்து மாற போகிறதே கிடையாது. அப்போ புதுசு ஓப்பன் பண்ணுற ஷாப் இல்லை எக்ஸிஸ்டிங் ஷாப் அவங்க என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஒரு 20,000 to 25,000 பொருள் வந்துட்டு நம்ம பை டிஃபால்ட்டாக வந்துட்டு நோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த பார்கோடு இருக்கு இல்லையா, அந்த பார்கோடு வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாப்பில். ஸ்கேன் பண்ணோடனே வந்துட்டு அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளோட பேர், அதோடைய தமிழ் நேம் என்ன தமிழ் நேமு, அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா அது எந்த மாதிரியான பொருள், என்ன கேட்டகரி சேர்ந்தது, அதுக்கடுத்து என்ன ப்ரைஸுக்கு வந்துச்சு, நம்ம என்ன ப்ரைஸு விற்கிறோம், அந்த பொருள் யார்கிட்டருந்து வாங்கணும், எந்த சப்ளைட்டேருந்து வாங்கணும், அதோடைய பார்கோடு என்ன, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 143 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 158 ரூபா, அப்படி எம்ஆர்பி வந்துட்டு 160 ரூபா. இங்கே எஸ்பி செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரீட்டெயில் விற்கும்போது 158 ரூபா. சப்போஸ் இந்த ஷாப் வந்துட்டு ஹோல்சேலும் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து 155 ரூபா. ப்ளஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி 2.5 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே ஏற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு 20% ப்ராடக்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகும். லைக் அந்த ஊரில் வந்துட்டு அந்த பொருள் இல்லாமல் இருக்கும், இல்லை அந்த பொருள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி பொருளை மட்டும் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ திரும்ப சொல்கிறேன், நம்ம பண்ண போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு பார்கோடை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணோடனே வந்துட்டு அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். மேபி அதோடைய செல்லிங் ப்ரைஸும் எம்ஆர்பி மேபி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் போன மாதம் 160 இருந்தது, இந்த மாதம் வந்து 170 மாறும். அப்படின்னா 170, நான் விற்கிற ப்ரைஸ் வந்து 165. ஓகேங்களா. வந்த ப்ரைஸ் வந்துட்டு 151.
ஓகேங்களா. இது கொடுத்து நான் சேவ் பண்ணுறாலே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடும். ஐட்டம் மாஸ்டரில் அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பொருள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தால் மினி ஷோ. ஓகேங்களா. இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியலைன்னா F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். இது வந்து காஸ்மெட்டிக்கு வந்து காஸ்மெட்டிக்கு. இதில் வந்துட்டு என்னென்னா சோப்பு. அப்போ நான் சோப்பு நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த பொருள் வந்து சோப்பை சேர்ந்து வந்துடும். இந்த பொருள் வந்துட்டு நான் வாங்குகிற பைசா வந்து 8 ரூபா 60 பைசா. எனக்கு நான் விற்க போகிறது வந்து 10 ரூபா. ஓகேங்களா. இதில் பை டிஃபால்ட்டாகவே பார்கோடு இருக்கும். அந்த பார்கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்துட்டு எம்ஆர்பி 10 ரூபா. ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி இல்லைனா ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட் பண்ணுறீங்க. இந்த பொருள் வந்துட்டு புதுசாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொருள்கள் ஃபுல்லாமே வந்துட்டுன்னா பை டிஃபால்ட்டாக வந்துட்டு பார்கோடு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பார்கோடு ஸ்கேன் பண்ணுறோம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதில் எம்ஆர்பி, செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ் மாற்றினா மாற்றிக்கிறோம். ப்ளஸ் சப்ளையர் மாற்றினா மாற்றிக்கிறோம். சப்போஸ் இந்த ஜீனி, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்கோடாக வராது. ஓகேங்களா. அப்போ அந்த பொருளை ஃபுல் நம்ம தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ சுகர் அப்படின்னு இருக்கிற சுகர் 1 kg பை டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ என்னென்னா, இதை நீங்கள் சப்போஸ் இருக்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் மாற்றினா மாற்றிக்கிட்டு இதை டபுள் பண்ணுறீங்க. ஓகேங்களா. எனக்கு வந்துட்டு இது வந்து 12 பீஸ் வேணும். எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு 6 மாதம் ப்ரிண்ட் கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா பார்கோட் ஸ்டிக்கர் வந்துட்டு ப்ரிண்ட் வந்துடும். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் 1/2 கிலோ வேணும், 1/4 கிலோ வேணும் அப்படின்னா கீழே உள்ள செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ எல்லாமே வந்துடும். எதுக்காக வந்துட்டு 1/4 கிலோ, 1/2 கிலோ எல்லாம் கீழே போட்டிருக்கோம்னா, இது எல்லாமே ஒரே பார்கோடு, ஒரே ஸ்டாக்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு கீழே க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு செகண்ட் ப்ரைஸும் ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ப்ரைஸு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்கோ சோப்பு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்மகிட்ட ஒரு செகண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்லிக்ஸ் இருக்கும். ஹார்லிக்ஸ் வந்துட்டு போன மாதம் வந்து நம்ம வந்துட்டு 10 பீஸ் வாங்கியிருப்போம். அதில் ஒரு 7 பீஸ் சேல்ஸ் பண்ணியிருப்போம். அந்த பீஸ் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த சப்ளை வந்துட்டு அகைன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துடுவாப்புல. மேபி அதோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸில் வந்துட்டு ஒரு அன்லிமிட்டட் ஓட்ஸ். இது வந்துட்டு என்னென்னா, இதை நான் வாங்கும்போது வந்துட்டு 244 ரூபா, 260 ரூபா, எம்ஆர்பி வந்து 262 ரூபா வந்துருக்கு. இப்போ எனக்கு வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 285 ரூபா. எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நான் முடியலை. பட் அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு அடுத்த ஸ்டாக் வந்துருச்சு. அது வந்துட்டு 285 ரூபாய்க்கு வந்துருக்கு. அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு 285 ரூபாய்க்கு வந்துருக்கு. இதோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 280, இதோடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 270 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன்னா, நம்ம சேல்ஸ் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துடும். ப்ளஸ் இங்கே ரீஆர்டர் லெவல்னு ஒன்று இருக்கும். இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த பொருள் வந்துட்டு இந்த ஷாப்பில் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு ஒரு 5 பீஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு என்னென்னா, இங்கே வந்துட்டு செல்ஃப் நம்பர் ஆர் ஹச்எஸ்என் கோடு. இன்றைக்கி வந்துட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எல்லாமே வந்துட்டு ஹச்எஸ்என் கோடை பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே ஹச்எஸ்என் கோடை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடிட்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது வந்துட்டு ஹச்எஸ்என் கோட் வைஸாக வந்துடும். இங்கே ரேக் நம்பர்னு இருக்கும். இந்த ரேக் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது வந்துட்டு அந்த பொருளை தேடுறீங்க, ஸ்டாக் 2 பீஸ் இருக்குது, பட் எந்த ரேக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ரேக்கில் இருக்குது அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். சப்போஸ் இது எனக்கு பார்கோட் ஸ்டிக்கர் எடுக்கணும்னா இது டபுள் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஐட்டம்ஸ் மாஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்துட்டு நீங்கள் வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நீங்கள் சப்ளையர் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. எங்கே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரில் வந்துட்டு சப்ளையர். ஓகேங்களா. இதை நான் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்க சப்ளையர்ஸ். நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்க்குள்ளே போகிறேன். எந்த சப்ளையர், அந்த சப்ளையரை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் அந்த பொருளை வந்துட்டு கேஷ் கொடுத்து வாங்கினா கடனுக்கு வாங்கினா, இந்த கேஷாக கிரெடிட்டா அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சப்போஸ் கேஷ் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அதை நான் மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது. நான் சப்போஸ் வந்துட்டு கடனுக்கு வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சப்ளையர் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன், எவ்வளோ பொருள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன், ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் தரணும், அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு என்னென்னா ஜஸ்ட் வந்துட்டு பொருளோட பேரை டைப் பண்ணுறேன், இல்லை நான் பார் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ நான் எதை ஸ்கேன் பண்ணாலும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். இப்போ நான் எத்தனை பீஸ் வாங்குறேன்? 10 பீஸ் வாங்குறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இது வந்துட்டு ஒரு 1000 போடுறேன். அப்போ எனக்கு வந்துட்டு ரேட் வந்துட்டு 100 வரும். நான் சப்போஸ் வந்து அமௌண்ட்டு கொடுத்தனால வந்துட்டு எனக்கு ரேட் வந்துச்சு. நான் சப்போஸ் வந்துட்டு ரேட்டை கொடுத்தாலும் எனக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹமாம் ஒரு இது வந்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா? ஹமாம் சோப். ஓகே, இது வந்துட்டு எனக்கு வந்து எத்தனை பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வருது. ஓகேங்களா? நான் வந்துட்டு ஒரு புரிதலுக்காக வந்துட்டு 200 கொடுக்குறேன். அப்போ ஒரு பீஸோட ரேட் வந்துட்டு 20 ரூபா. ஓகேங்களா? ஆனால் எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் ஜிஎஸ்டி இது என்னுடைய காஸ்ட் பேஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 ரூபா வரும். ஓகேங்களா? ஆஃப்டர் ஜிஎஸ்டி எனக்கு வந்து 21 ரூபா வரும். சப்போஸ் நமக்கு வந்துட்டு இந்த 20 ரூபா தான் வந்து நெட் ப்ரைஸு அப்படின்னா நம்ம இதுலேயே டிக் மார்க் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நான் 20 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு இதுக்குள்ளேயே வந்துட்டு ஜிஎஸ்டி பிரிச்சுட்டு எனக்கு வந்து நெட் காஸ்ட் வந்து 20 ரூபா கொடுத்துரும். ஓகேங்களா? சேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டாக்கில் போய் சேவ் ஆகிடும். ப்ளஸ் எனக்கு வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்கோடு எடுக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறீங்க, ப்ரிண்ட் பார்கோடு செலக்டாக கொடுக்குறீங்க, ப்ரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் 10 நம்பர் ப்ரிண்ட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் இதை எடிட் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் வந்துட்டு 10 ஸ்டிக்கர் வேணாம், 5 ஸ்டிக்கர் போதும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 5 கொடுத்து ப்ரிண்ட் கொடுத்தோம்னா எனக்கு வந்து 5 ஸ்டிக்கர் வந்துட்டு ப்ரிண்ட் ஆயிரும். ஸோ நான் திரும்ப வந்துட்டு லிஸ்ட்டுக்கு போகணுன்னா ஏன்னா எப்போ வந்துட்டு யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இது ஃபுல்லாக வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு ஏற்றின பர்ச்சேஸ் லிஸ்ட்டு. ஸோ இதை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு ஏறிடும்.